ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிமாண்டி காலனி பற்றி தான். அது சென்னையில் ஆழ்வார்பேட்டையில் அபிராமபுரத்தில் இருக்குது. அதை பற்றி பல ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே அங்கே வந்து பேய் இருக்குதுங்கிறாங்க. ஒரு பங்களாவுக்குள்ள ஆளுகள் அலற சத்தம் கேட்குதுங்கிறாங்க. திடீர்னு ஐயோ ஐயோன்னு சவுண்டு கேட்குறதுங்கிறாங்க. நிறைய பேர் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது என்னதான் ஸ்டோரின்னு விசாரித்து பார்க்கும்போது, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி டிமாண்ட்டுங்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வந்து இருந்திருக்கார், இங்கிலீஷ்காரர். அவர் அடிக்கடி இங்கே நம்ம நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வந்தப்போ இங்கே வீடு எடுத்து தங்கியிருந்திருக்கிறாரு. சொந்தமாக வீடு எடுத்து நிறைய சொத்துக்களோடு தான் இருந்திருக்கிறாரு. பெரிய பணக்காரராக இருந்திருக்கிறாரு. அப்போது அவருக்கு ஒரு மனநிலை சரியில்லாத மனைவி இருந்திருக்காங்க. ஒரு சின்ன வயசுலேயே ஒரு பையனும் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. அதனால் அவர் ரொம்ப மனசு சங்கடமாக தான் இருந்திருக்காரு. அந்த சங்கடத்திலேயே அவர் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ரொம்ப காலம் கழித்து ஒரு 2-3 மாதம் கழித்து திரும்பி வந்திருக்காரு. அப்போ அவர் மனநிலை சரியில்லாத மனைவியை யாரோ மிஸ்யூஸ் பண்ணதுனால அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி ஏதோ ஒரு ப்ளீடிங்லாம் ஆகிருக்கு. அப்போ அங்கே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வர சொல்லி என்ன ஆச்சுன்னு சொல்லி விசாரிக்கும்போது இப்படி இருக்காங்கன்னு அந்த விஷயத்த சொல்லும்போது, அப்போ இங்கேயே எல்லாம் சரி பண்ணிடலாம் வீட்டிலேயே வச்சு, வெளியே தெரிஞ்ச அவமானம். ஏன்னா அவர் அந்த ஏரியாவில் ஒரு பெரிய பணக்காரர், ஒரு மன்னன் மாதிரி, ஒரு குறுநில மன்னன் மாதிரி அது சொல்கிறாரு. ஆனால் டாக்டர் சொல்கிறாங்க, கண்டிப்பாக வெளியே ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனால் தான் கண்டிப்பாக அதை சரி பண்ண முடியும். அதனால் வெளியே தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. உங்கள் மனைவிக்கு சரியாகணும்னா நீங்கள் ஒத்துழைச்சி தான் ஆகணுங்கிறாங்க. ஆனால் அவர் டிமாண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை கண்டிப்பாக வீட்டில் தான் எல்லா வசதியும் நான் செஞ்சு தர செய்கிறேங்கிறாரு. இந்த வாக்குவாதத்தில் அவர் ஏற்கனவே இருந்த மன உளைச்சல், டென்ஷனில் டாக்டரை கொல்றாரு. கொண்டுட்டு போய் அவர் மொட்டை மாடிக்கு போகும்போது அவர் ஏன் இப்படி நடந்துச்சு, இந்த பிரச்சனைகளை யார் காரணம், நம்ம வீட்டு வேலைக்காரங்களா, சுற்றி உள்ளவங்களா, கண்டிப்பாக யாரோ நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அப்படி நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டில் உள்ள எல்லாத்தையும் சுட்டு கொல்றாரு. இது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் தெரிஞ்சு வீட்டுக்கு வர்றாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கேஸில் சுட்டு அந்த கேஸ் லீக்கேஜில் வீடெல்லாம் தீப்பற்றிடுது. அப்போ அங்கே அவரும் தற்கொலை பண்ணி தன் மனைவியும் அந்த தீக்கிரையாக்கிறாரு. இப்படி அலறல் சத்தம் கேட்டு இறந்ததுனால அங்கே ஆன்மா வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால அந்த வீட்லேயே தங்கிட்டதாக சொல்கிறாங்க. இன்றைக்கும் அந்த ஏரியா வந்து அமைதியாக நிசப்தமாக ஆலமரம், வேப்ப மரம் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு காடு போல தான், ஒரு நடு சிட்டிக்குள்ளே இருந்தாலுமே ஒரு காடு போல தான் இருக்குது. இன்றைக்கும் அங்கே போனாங்கன்னா பக்கத்தில் உள்ளே தள்ளி போகாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. அங்கே புது புது பில்டிங்லாம் 1-2 வந்துட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம போய் பார்த்தப்போ இன்னும் பயமாக தான் இருந்துச்சு. சமீபத்தில் டிமாண்டி காலனின்னு ஒரு படம் எடுத்திருந்தாங்க. அது பயமுறுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதை விட பயமாக இருந்துச்சு அந்த இடத்த பார்க்கும்போது. நான் அது விஷயமா ஒரு வீடியோ உங்களுக்கு பாஸ் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே அந்த இடம் பயமாக தான் இருக்கும். அதுக்காக நீங்களும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். பேசாப்பில் அமைதியாக இருந்தீங்கனாலே போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நீங்கள் நைட்டில் அந்த மாதிரி முயற்சியெல்லாம் பண்ண வேண்டாம். அந்த இடத்த பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப பயங்கரமான இடமா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப ஆர்வக்குளரில் அதை பற்றி பெருசாக யோசிக்காமல் பகலில் வேணால் அந்த இடத்த கேட்டு போங்க. ஆழ்வார்பேட்டை இருக்குது, அடையார் பக்கம். நீங்கள் ஈவினிங் டைம் இல்லை மார்னிங் டைம், ஆஃப்டர்நூன் டைமில் கூட போங்க. ஆனால் நைட் டைமில் தயவுசெய்து போக வேண்டாம். ஏன்னா ஆபத்தை நம்ம விலை கொடுத்து வாங்க வேண்டாம். ஆவிகள் ரொம்ப ஆவிகள் அட்டகாசம் எப்போவுமே நம்மளால் மனுஷங்களால் தாங்க முடியாது. ஏன்னா அதுக்கடுத்து எத்தனையோ பேர் எப்படி இறந்தாங்கன்னே தெரியாமல் இருந்திருக்கு. அது மாதிரி நம்ம